இப்போ இந்த ஜல்லிக்கட்டுக்காக ஒரு முதலமைச்சரே ஓபிஎஸ் சென்று நேரடியாக மோடியை சந்திச்சிருக்காரு. ஆனா அதற்கான ஒரு உத்தரவாதத்தை மோடி தரல. இதுக்கு உச்சநீதிமன்றத்துல அந்த வழக்கு இருக்கு அப்படிங்கறத ஒரு காரணமா சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுடைய மனநிலை இது எப்படி இருக்கு? நாங்க எப்பவுமே ரொம்ப அமைதியான ஆளுங்க தான். தமிழ்நாடுனால இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டு பொங்கலுக்கு அப்புறம் தானே ஜல்லிக்கட்டு வைக்கிறோம், அப்படியே பொங்கலையும் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டே இருப்போம்னு நினைச்சிட்டாங்க. இப்ப எங்க ஊரு காலை மட்டும் இல்லைங்க, எங்க ஊரு காளையன்களும் புறப்பட்டாங்க. எங்க ஊரு காளைங்க எல்லாம் புறப்பட்டது கொஞ்சம் தடை செஞ்சுட்டீங்க. இப்ப எங்க ஊரு காளைகள் எல்லாம் புறப்பட்டுருச்சு. காலேஜ்ல ஆரம்பிச்சு, ஸ்கூல்ல ஆரம்பிச்சு, இப்ப தெருவுல உள்ள எல்லா இளைஞர்களும் இப்ப ஜல்லிக்கட்டு இல்லைங்க, நாங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு வேணும்னு புறப்பட்ட காளைங்க. நாங்க சட்டத்தை மதிக்கிறோம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எங்களுக்கு முதலமைச்சர் வேணும், பிரதமர் வேணும், எல்லாருமே வேணும். அதோட சேர்த்து எங்க தாய் தமிழ் கலாச்சாரமான காளை அது எங்களுக்கு வேணும். அது மட்டும் இல்லைங்க, ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும் வேணும் வேணும். இதுல நாங்க ரொம்ப உறுதியா இருக்கிறோம். நாங்க வராம இந்த போராட்டத்தை நிறுத்த போறதில்ல. இதுக்கு சட்டத்துல எல்லா வகையிலையும் நாங்க உடன்பட்டு தான் போறோம். நாங்க சட்டத்துக்கு புறம்பா எதுவும் செய்ய தயாரா இல்ல. ஆனா நாங்க எங்க ஜல்லிக்கட்டை விட்டு தர துளி கூட தயாரா இல்ல. இதை யாராவது கேமா நினைச்சு விளையாடுனாங்கன்னா கண்டிப்பா தெரியும். நீங்களே கேள்வி எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கு, மீடியா இருக்குது, இளைஞர்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இந்த சினிமாக்காரங்க எல்லாம் ஒரு நாள் ஒரு மாதிரி பேசுறாங்க. இப்ப திடீர்னு எங்களுக்கு பீட்டாவுக்கு அர்த்தமே தெரியலன்னு மாறிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த காளைகள், இந்த கல்லூரி காளைகள், இங்க இளைஞர் காளைகள் எல்லாம் இப்ப விகுண்டு எழுந்திருச்சுங்க. இப்போ ஒரு முதலமைச்சரே சென்று நேரடியா அழுத்தம் கொடுத்தாரு. இதை விட இன்னும் வேற எந்த மாதிரியான அழுத்தம் மத்திய அரசுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க? முதலமைச்சரை உருவாக்குனதும் நாங்க ஜனநாயகம் தான், பிரதமரை உருவாக்குனதும் எங்க ஜனநாயகம் தான். எங்கள்கிட்ட தாங்க இருக்குது எல்லாமே. நாளைக்கு ஓட்டு கேட்டு எங்கள்கிட்ட தான் வரணும். நாங்க சொல்றதுதான் அவங்க செய்யணுங்க. அவங்க செய்ய முடியாது. புரியுதுங்களா? இதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்க எங்களை அடிக்க வந்தா